செய்திகளை பேசியிருக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால் the fullness of the spirit, ஆவியானுடைய நிறைவு. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி, நான் ஏன் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்? இந்த நாளிலே இந்த செய்தியின் நோக்கம் என்னவென்றால், அடிக்கடி திருமறை சொல்கிறது ஆவியில் நிறைந்து. இந்த வார்த்தையை நாம் வேதம் முழுக்கமா பார்க்கிறோம், ஆவியில் நிறைந்து. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பெரிய கேள்வி, கட்டாயம் ஆவியில் நிரப்பப்பட வேண்டுமா? அதனுடைய பலன்கள் என்ன என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தி. கவனமாய் கேட்கிறேன். அதாவது ஆவியானவர் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த செயல்பாடும் இல்லை. எனவே திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, திருச்சபை வாழ்க்கைக்கு ஆவியானவர் தேவை. ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபர். எனவே ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதல் குறிப்பு, the essential of the fullness of the spirit, பசுத்த ஆவியானவர் ஏன் தேவை? திரையில் பாருங்கள், the essential of the fullness of the spirit. இரண்டாவது, the experience, ஆவியானுடைய அனுபவங்கள் என்ன? மூன்றாவது, the evidence, அதற்கு அடையாளம் என்ன? ஒவ்வொரு காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் நம்மோடு கூட விளக்கி காண்பிப்பாராக. கவனமாய் கேளுங்கள் ஊழியர்களே, இதையும் நீங்களும் அன்பாய் கேட்கிறேன். ஊடகத்துல பார்க்கிற, தொலைக்காட்சியில் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒரு 3 குறிப்புகளை திரும்ப சொல்லுகிறேன். The essential of the fullness of spirit, ஆவியானவர் ஏன் தேவை? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஏன் ஆவியானவர் தேவை? அந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஏன் தேவை? காரணம் என்னவென்றால் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏன் ஆண்டவர் தேவை? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆவியானவர் தந்தருளின வரங்கள், இது அநேகருக்கு புரியவில்லை. இது ஒரு மனிதனால் கொடுக்கப்படுவதல்ல, ஒரு சபையால் கொடுக்கப்படுவதல்ல, ஒரு தனிநபர் கொடுக்கப்படுவதல்ல. அப்படி தவறான எண்ணம். இவர் ஜெபித்தால் அவர் ஜெபித்தால் உண்மைதான். ஆனால் திருமறை சொல்லுகிறது, ஆவியானவர் தந்தருளுகிற வரத்தின்படியே. அப்படியானால் ஆவியானவர் தான் இந்த கிருபைகளையும் இந்த வரங்களை கொடுக்கிறார். நான் சொன்னது போல அது ஏன் தருகிறார்? தேவன் தேவையில்லாமல் எதையும் செய்வதில்லை. தேவன் ஒன்றை தருகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு